வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மருந்துகளை பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறோம். இன்றைக்கி மிக முக்கியமான மருந்து சித்த மருத்துவத்தில் என்னென்ன இருக்கின்றன, அதில் இருக்கின்ற சில மருந்துகளை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு நோய்களுக்கு நம்ம அது என்ன வகையான நோய்கள் என்று கண்டுபிடித்தாலோ அதற்கு சரியான மருந்துகளை தேர்வு செய்து அதற்குண்டான ஒரு காம்பினேஷனை, அதாவது கூட்டு மருத்துவ மருந்துகளின் அடிப்படையில் அதை நம்ம ஒரு காம்பினேஷனாக அவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நோயை வேகமாக குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோய்கள் மீண்டும் மீண்டும் அந்த உடம்பிற்கு வராமல் தடுப்பதற்கு இந்த வகையான ஒரு கூட்டு மருந்துகள், அந்த காம்பினேஷனானது சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் கையாளப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து பல நோய்களுக்கு கொடுக்கின்ற அந்த தன்மை இருக்கின்றது. அப்போ அந்த ஒரு மருந்தை பல்வேறு மருந்துகளோடு கூட்டாக நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை அவைகள் கூட்டாக சேர்ந்து குணமாக்குகின்றன. இதுதான் அதனுடைய விஷயங்க. இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க பஸ்பம். இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தங்க பஸ்பம் பற்றிய ஒரு தவறான புரிதல் காணப்படுகிறது. எப்படி நம்ம இந்த பத்தியத்தை பற்றி நம்ம ஒரு மக்களிடையே தவறான புரிதல் இருக்கின்றதோ அதை போன்ற ஒரு தவறான புரிதல் இந்த தங்க பஸ்பத்தில் இருக்கின்றது. அதை நம்ம விளக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக அந்த மருந்துகளை பற்றி நம்ம பேசும்பொழுது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ தங்க பஸ்பம் பார்த்தீங்கன்னா, தங்க பஸ்பம் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது, வேறு பிரச்சனை நிறைய பக்க விளைவுகளை உருவாக்குது அப்படின்னு நம்ம ஒரு பரவலான கருத்துக்கள் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் என்னிடமே வருகின்ற நோயாளிகள் அந்த தங்க பஸ்பத்தை நாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நம்மிடையே எழுப்புவார்கள். அப்போ அவர்களுக்கு சரியான வகையில் அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அப்போ அந்த மருந்து அவங்க எடுப்பாங்க. இதுதான் அதனுடைய விஷயம். அப்போ சில பேர் அந்த மருந்து வேண்டான்னு கூட தவிர்க்கிறது இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை சரியான கருத்துக்களை சொல்லும் பொழுது தான் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்படி நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தங்க பஸ்பத்தை பற்றி ஒரு புரிதலை நம்ம தெளிவாக்க நம்ம கடமைப்பட்டுள்ளோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருந்துகளில் பார்த்தீங்கன்னா நன்றாக செய்யப்பட்ட எந்த மருந்துகளிலுமே உங்களுக்கு பக்க விளைவுகள் கிடையாது. அப்போ தான் இப்போ எல்லாமே அந்த குவாலிட்டி லேப் அப்படிலாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மருந்து நன்றாக செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த பரிசோதனைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ எந்த ஒரு மருந்தும் நமக்கு தயாரித்து வெளிவரும் பொழுது அதற்குண்டான நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அந்த மருந்தில் இருக்கணும். வேறு எந்த பக்க விளைவுகளும் அது இருக்காது. ஏன்னு சொன்னால் சித்தர்கள் தங்களுடைய ஓலைச்சுவடிகளின் வாயிலாக பலவாக இந்த மருந்துகளை எப்படி எல்லாம் செய்வது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு சரக்காக இருந்தாலும் சரி, மருந்துகள் செய்யும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அதாவது சுத்தம் செய்யப்படுகின்ற ஒரு முறையை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதுபோல் தான் இந்த தங்கத்திற்கும் ஒரு சுத்தம் செய்யப்படுகின்ற ஒரு மெத்தட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அந்த தங்கத்தை சுத்தம் செய்யப்படும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த மனிதனுக்கு கேடு உருவாக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதன் பால் நீங்கிவிடும். அப்போ அது நல்ல குணங்கள் மட்டுமே அதில் வந்து மேலோங்கி நிற்கும். இதுதான் அதனுடைய விஷயம். புரியுதுங்களா? எப்படி நம்ம கடுக்காய்க்கு அகநஞ்சு, இஞ்சிக்கு புறநஞ்சு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? கடுக்காய்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த விதையை நீக்கிட்டா அது மருந்தாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இஞ்சிக்கு மேலே இருக்கின்ற அந்த தோலை சீவி விட்டு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கின்ற நிலைமையை நம்ம சித்த மருத்துவத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த தங்கத்திற்கும் அதற்குண்டான அந்த பியூரிஃபிகேஷன் மெத்தடை வந்து அவங்க வந்து சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த முறைப்படி நாம் அதை சுத்தம் செய்யப்பட்டு அந்த மாதிரி மருந்தாக தயாரித்து கொடுக்கும் பொழுது அதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. ஆகவே நீங்கள் தாராளமாக தங்க பஸ்பத்தை நம்ம வாங்கி சாப்பிடலாம். அதுவும் ஒரு சித்த மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அவருக்கு தான் எந்த அளவு அதுக்கு உண்டான அளவு கொடுக்க வேண்டும், எந்த மருந்துகளோடு அதை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சித்த மருத்துவருக்கு தான் சேர்த்து தெரியும். ஆகவே இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும். ஆனால் இதில் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு கிடையாது. ஆகவே அவர்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பேரில் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக இந்த தங்க பஸ்பம் என்னென்ன நோய்களுக்கு நாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்சிமம் ஒரு காமன் ஹெல்த், அதாவது ஒரு டானிக்காக இந்த தங்க பஸ்பத்தை யார் வேணாலும் சாப்பிடலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மிக முக்கியமான எல்லா நோய்களுக்கும் உண்டான குணமாக்குகின்ற அந்த தன்மையை தங்க பஸ்பம் இருக்கின்றது. அப்போ அந்த எல்லா நோய்களுக்கும் கொடுக்கும் பொழுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் காம்பினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த காம்பினேஷனை நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது அது அந்தந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் அந்த சூர்ணங்களையோடவோ அல்லது அது லேகியத்து கூடவோ இந்த தங்கபுஷ்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் வெகுவாக குணமாகிறது நாம் பார்க்க முடிகிறது. புரியுதுங்களா? இது முதல் படியாக பார்த்தீங்கன்னா தங்கபஸ்பம் நமது உடலில் இருக்கின்ற அந்த பலகீனமான விஷயங்களை நீக்குவதற்கும் உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் இந்த தங்கபஸ்பம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அந்த பக்கவாதம் போன்ற தீராத அந்த நாட்பட்ட பக்கவாத நோய்கள், மூட்டு வலி போன்ற நோய்கள், தசைவாதம் போன்ற நோய்கள், இது மாதிரியான மூளை பிரச்சனைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சல் காரணமாக ஏற்படுகின்ற அந்த மூளை பிறழ்வு நோய்கள் எல்லாம் இருக்கின்றனவா, அதற்கு நாம் இந்த தங்கபுஷ்பத்தை நம்ம கொடுக்கலாம். அதற்கு சேர்ந்த அந்த ஒத்த மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அதுக்குண்டான குணங்களை இந்த தங்கபுஷ்பமானது கொடுக்கிறது. அப்புறம் கம்ப்ளீட் இது ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்குண்டான மருந்தாகவும் இந்த தங்கபுஷ்பமானது செயல்படுகிறது. இதில் சில வகையான ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியெல்லாம் அந்த தங்கபுஷ்பத்தில் இருப்பதன் காரணமாக நம்ம எல்லா வகையான நோய்களுக்கும் இது அதற்குண்டான அந்த சூர்ணங்களோடோ அல்லது இலகியத்தோடு நம்ம கொடுக்கும் பொழுது இது பல மடங்கு இதனுடைய வீரியம் உயர்ந்து அந்த நோய்களை குணமாக்குகின்ற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. அப்போ ஆண்மை குறைவுக்கு பெரும்பாலும் தங்கபுஷ்பம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். அப்போ ஆண்மை குறைவுக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அமுக்ரா லேகியத்திலேயோ அல்லது தாதுக்கல்ப லேகியத்திலேயோ நம்ம அந்த தங்கபுஷ்பத்தை நம்ம கலந்து கொடுக்கும் பொழுது அவனுடைய ஆண்மை குறைவு பிரச்சனையானது வெகுவாக குறைந்து சீக்கிரம் அதனுடைய குறிகுணங்கள் எல்லாம் குறைந்து அந்த ஆண்மை பலம் கூடக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அப்புறம் அதே மாதிரி தான் நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு எல்லாம் இதை நாம் அதற்குண்டான மருந்துகளோடு நாம் கொடுக்கலாம். ஆகவே இது அந்தந்த நோய்களுக்கு தகுந்தாற் போல் உள்ள அந்த மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது ஒருத்தர் உடத்தை, அதாவது ஒருவருக்கு இளைத்த உடல் இருக்கிறது என்று சொன்னால் அது பலமாவதற்கும் அது பருமனாவதற்கும் இந்த தங்கபுஷ்பமானது நம்ம அதற்குண்டான அந்த லேகியங்களோடோ அல்லது சூர்ணங்களோடு கொடுக்கும் பொழுது அது அந்த குணங்களை கொடுக்கிறது. ஆகவே தங்கபுஷ்பம் நீங்கள் ஒரு சித்த மருத்துவனுடைய மேற்பார்வையில் நீங்கள் இதை சாப்பிடலாம், எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரி, தங்கபுஷ்பம் நம்ம சாப்பிட்றோம், எந்த அளவு டோஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மில்லிகிராம் அளவு, அதாவது 30 மில்லிகிராமிலிருந்து 65 மில்லிகிராம் அளவு இதை நம்ம சாப்பிட்லாம். இது தேனோடு கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் அந்த லேகியம் இது போன்ற சூர்ணம் கூட இது கலந்து சாப்பிடும் பொழுது அதனுடைய பலனை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த தங்கபுஷ்பம் எப்படி செய்யப்படுகிறது, என்னென்ன மூலிகை சரக்குகளோ மற்ற சரக்குகளோ இதில் சேர்க்கிறது என்று பார்த்தால் நன்றாக அந்த ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் கூறப்பட்ட அந்த பியூரிஃபிகேஷன் மெத்தடில் உருவாக்கப்பட்ட அந்த தங்கம், நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட தங்கத்தோடு பார்த்தீங்கன்னா அத்தி இலைச்சாறு, அகத்தி இலைச்சாறு, ஆமணக்கு இலைச்சாறு, துவரை இலைச்சாறு, வாழைக்கனி ரசம், இது ஒரு 5 வகையான சாறுகள் சேர்த்து அதற்கு தகுந்த கால அளவுப்படி அரைத்து அதை தக்க புடங்கள் இட்டு நம்ம செய்யும் பொழுது அது ஒரு பஸ்பமாக அது மாறுகிறது. இது நன்றாக செய்யப்பட்ட இந்த தங்க பஸ்பத்தை இப்போ சொன்ன நோய்களுக்கெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி அதை குணமாக்கி கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம பார்த்திங்கன்னா வெல்வங்க பஸ்பம். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வெல்வங்க பஸ்பம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான மருந்து. இந்த வெல்வங்க பஸ்பம் அப்படின்னு நம்ம நினச்சாலே சொன்னாலே அதுக்கு என்னென்ன நோய்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாத ரணங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆசனவாய் பகுதியில் ஏற்படுகின்ற அந்த மூல நோய்கள் போன்ற விஷயங்கள், இந்த பௌத்திரம் போன்ற விஷயங்கள், வெடிப்பு போன்ற ஆசனவாய் வெடிப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அந்த நோய்களுக்கெல்லாம் கொடுத்து அதற்கு தகுந்த மருந்துகளோடு கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கின்ற ஒரு வல்லமை இந்த வெல்வங்க பஸ்பத்துக்கு இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்கின் டிசீஸுக்கு இதை நம்ம கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதனுடைய டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 130 மில்லிகிராம் அளவு தான் ஒரு டோஸ் நாம் கொடுக்கணும். அதுக்குண்டான அந்த மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது இப்போ சொன்ன நோய்கள் எல்லாம் நம்ம குணமாக்குறோம். ஏன்னு சொன்னால் அந்த மருந்துகளோடு அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுக்கு அப்படின்னா என்ன நோய்கள் வந்திருக்கிறதோ அதற்கு தகுந்த மருந்துகள். அப்படின்னா எல்லா மருந்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு பைல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதற்கு இந்த கருணைக்கிழங்கு சூர்ணத்தோடு சேர்த்து கொடுக்கலாம், இல்லது ஒரு கடுக்காய் சூர்ணத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். அப்போ அந்த மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது அது வெகுவான
பலனை கொடுக்கும். அப்போ இன்னொரு நோய்கள், தோல் நோய்கள் வரும்போது அதற்கு தக்க மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை குணமாக்கின்ற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. இந்த டோஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த வெல்வங்க பிரபுதோட டோஸ். இதனுடைய சேரும் மருந்துகள் என்னென்ன, மூலிகை சரக்குகள், மற்ற சரக்குகள் எல்லாம் என்னென்ன நாம் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே நாம் கூறியது போல நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட வெள்ளியம், புரியுதுங்களா? அடுத்தபடியாக இலுப்பை எண்ணெய், மஞ்சள் தூள், புரியுதுங்களா? கற்றாழை சாறு, இது 4 சரக்குகளும் சேர்த்து அது சரியாக அது முடிக்கப்பட்ட மருந்து தான் நமக்கு வெல்வங்க பருப்பமாக கிடைக்கிறது. இப்போ சொன்ன அளவுபடி நம்ம சொன்ன அந்த நோய்களுக்கெல்லாம் அது சரியான ஒரு மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அது வெகுவான ஒரு குணத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வெல்வங்க பசுமமானது நமக்கு கொடுக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது பார்த்திங்கன்னா வெங்கார பஸ்பம். இந்த வெங்கார பஸ்பம் அப்படின்னு நம்ம நினச்சாலே நமக்கு நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா அந்த கிட்னி தொடர்பான நோய்கள், அதாவது நீர் சுருக்கு நோய்கள், அதாவது பெயின்ஃபுல் மிச்சுரேஷன் என்று சொல்வார்கள். அதாவது யூரின் போகும்பொழுது வலி ஏற்படுதல், அடைப்பு விட்டு விட்டு வருது, சொட்டு நீர் போன்று ட்ராப்பாக யூரின் போகின்ற தன்மை, சதை அடைப்பு போன்ற இது மாதிரியான நோய்கள், நீர் சுருக்கு நோய்கள், இதுக்கெல்லாம் அந்த கிட்னி தொடர்பான அந்த நோய்கள் அதனுடைய அந்த சரியான ஒரு காலம் வந்து டேஸ்ட்டில் வரும். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர் இருந்தா? சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளங்க? அப்படியா? சரி. அப்படிங்களா? சரி, ரைட்டுங்க. ஓகே. இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மூட்டு வலி தானே சொல்கிறீங்க? 2 மூட்டில் மட்டும் இருக்குங்களா? வேறு இடத்துல இல்லை. ஏஜ் எவ்வளோ ஆச்சுங்க? 63. சரிங்க. அப்படியா? சரி. எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த மூட்டு வலி? 2 வருஷமாவா? சரி, ரைட்டு. இப்போ சில உணவு முறைகள், மருந்து, உடற்பயிற்சிலாம் சொல்கிறேன், அது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இந்த நோய் வந்து சீக்கிரம் குணமாயிருங்க. சரிங்களா? சொல்லட்டுங்களா? அதாவது குளிர்பானங்கள், துரித உணவுகள், புளிப்பான உணவுகள், பேக்கரில் செய்யப்பட்ட அந்த தின்பண்டங்கள், எண்ணெய் பலகாரங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி அசைவ உணவுகளில் நீங்கள் சாப்பிட்ணும் விருப்பப்பட்டால் வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதையும் யூஸ் பண்ண வேண்டாங்க. சரிங்களா? அப்புறம் குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணியாக பயன்படுத்துங்க. ஆமாம். இப்போ மருந்துகள் பேர் சொல்கிறோம் பாருங்கள். அமுக்குரா சூரணம், அயகாந்த செந்தூரம், குங்குளிய பஸ்பம், இதை 3ஐயும் வாங்கிக்கோங்க. 100 கிராம், மற்ற 2 10 கிராம் வாங்கிக்கோங்க. இதை 2ஆக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூனு காலையில் ஒரு வேளை, இரவு வேளைகளில் ஒரு வேளை தேனில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய் சூரணம், இது காலையில் ஒரு வேளை, இரவு வேளைகளில் ஒரு வேளை. ஆமாம், 1 ஸ்பூனு சுடுதண்ணில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அடுத்தது வாதப்போடாரி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. அந்த தைலத்தை வாங்கிட்டு இரவு வேளைகளில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு 2 மூட்டுலேயும் அப்ளை பண்ணுங்கள். ஆமாம், இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் உடற்பயிற்சி, உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போங்க. அது வலிச்சுதுன்னா விட்டுருங்க. வலிக்கலை அப்படின்னா வாக்கிங் போனால் வலிக்குது, ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா அது வேண்டாம். கீழே உட்காந்து சமணம் விட்டு கீழே உட்காந்துட்டு ஒரு 10 முறை எழுந்து பாருங்கள். எந்த ஒரு உடற்பயிற்சியுமே உங்களுக்கு வலி அதிகமானால் அதை கொஞ்சம் லேசாக செய்யுங்கள். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகளை, மருந்துகளை எல்லாம் நீங்கள் சரியாக கடைப்பிடிங்க. அது படிப்படியாக அந்த நோய் வந்து குறைஞ்சிடும். இடையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க. வணக்கம். அடுத்தபடியாக இந்த நம்ம வெங்கார பருப்பத்தை பற்றி பார்க்குறோம். இந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 மில்லிகிராம் நம்ம அந்த அளவு தான் கொடுக்குறோம். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சரக்குகள் இதில் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட வெங்காரம், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு, இது 2 சேர்த்து இந்த பஸ்மமானது செய்யப்படுகிறது. அதனால் இது இப்போ இந்த கிட்னி தொடர்பான அந்த நோய்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த
வெங்கார பருப்புமானது பயன்படுகிறது. ஆகவே அதற்கு நம்ம சரியான ஒரு துணை மருந்துகளோடு அந்த மருந்துகளோடு சேர்த்து நாம் இந்த வெங்கார பருப்பத்தை கொடுக்கும் பொழுது இப்போ இந்த கிட்னி இப்போ சொல்லப்பட்ட இந்த கிட்னி தொடர்பான அத்தனை நோய்களுக்கும் இது பயன்படுகிறது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு பஸ்பம் அப்படிங்கிறது பலவாறாக நம்ம சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது சங்கு பஸ்பம் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வந்தாலே என்ன நோய்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இது அல்சர், குடல் புண் போன்ற நோய்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து. இரைப்பை மற்றும் அந்த குடல் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் இதை நாம் அதிகமாக கொடுக்குறோம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு மூட்டு வலி சார்ந்த அந்த நோய்களுக்கும் இந்த சங்கு பஸ்பமான பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி உடல் எரிவு, உடலில் அதுக்கு காணப்படுகின்ற அந்த வெம்மை நோய்கள், இது மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த சங்கு பஸ்பம் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி எலும்பு வளர்ச்சி குறைவு, தசை பலகீனம், அதே மாதிரி எலும்பு பலகீனம், உடல் பலகீனம், இது மாதிரி நோய்களுக்கும் இந்த சங்கு பஸ்பமானது அதற்குரிய மருந்துகளோடு நம்ம கொடுக்குறோம். இது சங்கு பஸ்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம்லேருந்து 200 மில்லிகிராம் அளவு கொடுக்கலாம். தேன் அல்லது பால் இது போன்ற மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கலாம். அல்லது ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்தந்த நோய்களுக்கு தகுந்த மருந்துகளோடு நாம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அது மாதிரியான மருந்துகளோடு இதை நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தபடியாக இந்த சங்கு பஸ்பம் செய்வதற்கு என்னென்ன சரக்குகள், அந்த மூலிகை பொருட்கள், மற்ற பொருட்கள் தேவைப்படுகிறது என்று சொன்னால், நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட அந்த சங்கு, புரியுதுங்களா, நன்றாக சுத்தம் செய்யப்படுகிற சங்கு. அதே மாதிரி ஆகாய தாமரை இலை கற்கம், அந்த ஆகாய தாமரை இலைகளை நன்றாக அரைத்து அது கற்கமாக செய்து அதை நன்றாக வைத்து இது ரெண்டையும் சேர்த்து தான் அந்த மருந்து நம்ம சித்தர்களுக்குரிய அந்த ஓலைச்சுவடிகளில் கூறிய அந்த முறைப்படி இந்த சங்கு பஸ்பத்தை நாம் செய்கிறோம். அதை செய்து தான் அது நன்றாக முடிந்து நன்றாக செய்யப்பட்ட அந்த சங்கு பஸ்பம் இப்போ சொன்ன இந்த நோய்களுக்கெல்லாம் அது வெகுவாக குணமாக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா சிலாசத்து பற்பம், புரியுதுங்களா. இந்த சிலாசத்து பற்பம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது அதிகமாக இந்த கிட்னி தொடர்பான நோய்கள், அதே மாதிரி இந்த குடல் புண் போன்ற நோய்கள், அதாவது ஆசன வகையில் ஏற்படுகின்ற அந்த சில வகையான நோய்களுக்கெல்லாம் இந்த சிலாசத்து பற்பமானது நம்ம பரவலாக அதற்கு தகுந்த மருந்துகளோடு கூட்டாக சேர்ந்து நாம் கொடுக்கும் பொழுது இது நன்றாக ஒரு செயல்படுகின்ற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. இதில் டோஸு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் அளவிலிருந்து 200 மில்லிகிராம் அளவு இந்த சிலாசத்து பற்பத்தை நாம் கொடுக்கலாம். அப்புறம் இது என்னென்ன மருந்துகள் சேர்த்து செய்யப்படுகிறது, அந்த மூலிகை சரக்குகள் எல்லாம் மற்ற சரக்குகள் எல்லாம் என்ன சேர்த்து செய்யப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நன்றாக சுத்தி செய்யப்பட்ட அந்த சிலாசத்து, அப்புறம் சிறுபடை சாறு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த சிறுபடைங்கிற மூலிகையினுடைய சாறு எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து தான் அது சித்தர்கள் என்ன மாதிரியான அந்த ஓலைச்சுவடிகளில் அந்த தயாரிப்பு முறைகளை சொல்லியிருக்கிறார்களோ அதை அந்த முறைகளை பின்பற்றி இந்த மருந்துகளை நாம் தயாரிக்கின்றோம். இது நன்றாக செய்யப்பட்ட இந்த சிலாசத்துமானது இப்போ சொன்ன இந்த கிட்னி தொடர்பான நோய்கள், ஆசன வாய்ப்பு, அந்த மாதிரி குடல் சார்ந்த பகுதியில் காணப்படுகின்ற அந்த நோய்களுக்கெல்லாம் இது ஒரு மிக முக்கியமான மருந்தாக இருக்கின்றது. அதற்கு தகுந்த மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது இது நன்றாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஒரு காலர் வந்துட்டு அவர்கிட்ட பேசி நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம் அஸ்தம்பட்டிலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளங்க? அப்படியா? சரி. ஆசமாக இருக்குங்களா? சரி, ரைட், ஓகே. சில உணவு முறைகள் சில இதெல்லாம் சொல்கிறேங்க. ஆமாம், அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமாம், அதாவது குளிர்ச்சியான பொருட்கள், இனிப்புகள், எண்ணெய் பதார்த்தங்கள், நெய் சேர்ந்த உணவுகள், ஆமாம், இதெல்லாம் மேக்சிமம் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், பேக்கரியில் செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், ஆமாம், பழைய உணவுகள், ரெடிமேட் உணவுகள், இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினந்தோறும் குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி அசைவ உணவுகளில் வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். இது மாதிரி இந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி சூடான உணவுகளை எப்பொழுதும் சாப்பிடுங்க, புரியுதுங்களா? ஆமாம், அது மிக முக்கியம். அடுத்தபடியாக சில மருந்துகளை சொல்கிறேன், அதை வாங்கிக்கிங்க. தாலிசாதி சூரணம், சிவனார் அமிர்தம், ஆமாம்,
முத்துச்சிப்பை பருப்பம், இது 3ஐயும் வாங்கிக்கிங்க. அது 100 கிராம், இது 2 பருப்பம் ரெண்டுமே சிவனார் இதுவுமே 10 கிராம் வாங்கிட்டு ஒன்றா கலந்துடுங்க. காலையில் ஒரு வேளை, இரவு வேளையில் ஒரு வேளை 1 ஸ்பூனு ஆமாம் தேனில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரிபலா மாத்திரை. ஆமாம், அது வந்து காலையில் ஒரு மாத்திரை, இரவு வேளைகளில் ஒரு மாத்திரை. இதை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. இதிலே உங்களுக்கு அந்த நோயானது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் இதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த உணவு முறைகளை கடைப்பிடிங்க. அப்புறம் தினந்தோறும் வந்து பிராணாயாம பயிற்சிகளை, கொஞ்சம் மூச்சு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அது பிராணாயாம பயிற்சி, அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. காலையில் ஒரு 20 நிமிஷம், இரவு வேளையில் ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. அது உங்களுக்கு அந்த படிப்படியாக ஒரு அந்த வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு வேளைகளில் ஒரு 7:45 8:15 உணவு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. சூடான உணவுகளை சாப்பிடுங்க. எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடுங்க. இரவு வேளைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வயிறு, அரை வயிறு அந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் படுக்க போகும்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அப்புறம் நம்மளுடைய படுக்கையானது கொஞ்சம் அந்த தலைப்பகுதியும் நெஞ்சு பகுதியும் ஒரு சாய்வாக, ஒரு டேப்பராக இருக்கின்ற அந்த வகையில் அந்த அந்த படுக்கையை அமைத்து அது மாதிரி படுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் வயிற்றில் இருக்கிற அந்த இது அமுக்கும் பொழுது, அந்த டயஃப்ரம் என்றெல்லாம் அமுக்கும் பொழுது, அந்த லங்ஸில் போய் படும்பொழுது அது உங்களுக்கு அது ட்ரிகர் ஆகி உங்களுக்கு அந்த ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் இரவு வேளைகளில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த இரவு வேளைகளில் தான் உங்களுக்கு சுற்றுப்புறமும் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நமது உடம்பும் வந்து குளிர்ச்சியாக மாறிவிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் பண்ணிடும். படுக்க போகும்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணி கழிச்சிட்டு படுக்கணும். புரியுதுங்களா? இது மாதிரி செய்யுங்க. இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம். அடுத்தபடியாக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த மாதிரியாக இந்த சிலாசத்து பருப்பம் இவ்வளவு குணம் நிறைந்த பருப்பமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ஆடாதோடை குடிநீர் அப்படிங்கிற ஒரு மருந்து பற்றி தான் பார்க்குறோம். இந்த ஆடாதோடை குடிநீர் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப நோய்களுக்கு கொடுக்குறோம். அதாவது இருமல், ட்ரை காஃப், இது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் நம்ம இந்த ஆடாதோடை குடிநீரை நம்ம கொடுக்குறோம். இதில் என்னென்ன மூலிகை சரக்குகள் சேருகிறது என்று சொன்னால், ஆடாதோட இலை, தாலிசப்பத்திரி, அதிமதுரம், அரிசி திப்பிலி, தண்ணீர், இது ஒரு 5 வகையான இந்த சரக்குகள் எல்லாம் சேருகிறது. இவைகளை எல்லாம் ஒரு ஸ்பூன், ஒரு 5 கிராம் அளவு நம்ம அதை பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதை உண்டான தண்ணீர் ஒரு 200 மில்லியிருந்து 300 மில்லி 250 மில்லி தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு 30-40 மில்லி அளவு சுன்ற அளவுக்கு நம்ம நன்றாக கொதிக்க வைத்து அதை வடிகட்டி நம்ம உடனே குடித்து விடுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஷாயத்தை வச்சுட்டு மதியானம் குடிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த கஷாயம் வைத்து ஒரு 2-3 மணி நேரங்களுக்குள்ளாகவே நீங்கள் குடித்து விட வேண்டும். அதற்குள் அந்த மருந்துடைய வீரியம் குறைந்துவிடும். அதற்காகத்தான் அந்த 3 மணி நேரம் நம்ம சொல்கிறோம். ஆகவே ஒரு கஷாயம் வைத்து அப்பப்போ வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் குடிச்சிடுங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே குடிச்சிடுங்க. அவ்வளோ நேரம் தாமதிக்க வேண்டாம். வச்சுட்டு அது இளம் வெதுவாக அதை ஆற வைத்து நீங்கள் அதை குடிக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கஷாயமாக இருக்கிறது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30 நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பில் இருக்கின்ற அடல்ட் வந்து ஒரு 30 மில்லி அந்த ரேஞ்சில் ஒரு வேலைக்கு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஒரு 10 மில்லி அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கலாங்க. ஆமாம், இது மேக்சிமம் இந்த இருமல், டிபி, ஆஸ்துமா, தொண்டைக்கட்டு, குரல் கம்மல், அதே மாதிரி ஏதாவது லங்ஸில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன் போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த ஆடாதோடைய கஷாயமானது மிகுந்த ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. ஆகவே இதை நாம் கொடுத்து நம்ம அந்த நோய்களை வந்து நம்ம குணமாக்கிக் கொள்வோம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியை நீங்கள் உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பந்துக்கள், அன்பர்கள், நீங்கள் பழகியவர்கள், நீங்கள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களிலும் இதை ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இடுகின்ற இந்த மருத்துவ விழிப்புணர்வு காணொளியானது நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்து அந்த விழிப்புணர்வை அடைந்து அவர்கள் அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கி கொண்டு நீண்ட ஆரோக்கியத்தை பெற்று, உடல் ஆரோக்கியத்தை பெற்று, அதிக ஆயுளை பெற்று இந்த உலகை நாம் வெல்லுவதற்குரிய வாய்ப்புகளை
உருவாக்கலாம். வணக்கம்.